உங்களுக்கு இருக்கிற கோவத்தில் ஸ்பீக்கரை கைட்டி அடித்து உடச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் கொஞ்சம் முன்னேற்பாடா முதல்ல கைட்டிட்டேன். அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் எல்லாரும் நம்ம கட்சிக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சரி சரி போ. வா மாமே போலாம். யார் அது புதுசா இருக்கு? ஒருவேளை கல்யாண மாப்பிள்ளைய மாத்திட்டாங்களோ? ஐயோம்மா, கரெக்டா கெஸ் பண்ணீங்கம்மா. மாப்பிள்ளையே தான். அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். டேய் நீ என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? சொல்லிட்டு வந்தா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்குமாமா. சொல்லாம இந்த மாதிரி வந்து நிக்கிறதுல தான் ஒரு தனி கிக்கே இருக்கு. பவானி, யார் இந்த தம்பி? உனக்கு தெரியுமா? பாட்டி, இது என்னோட பையன் ஆனந்த். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான். வணக்கம் பாட்டி. ஆஹா, ஆ. ஓ, டேய் ஹாய்ண்ணா. ஆயிடா. அண்ணா எப்படிண்ணா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. உங்களை பார்க்காம தம்பி எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அம்மா தான் ஃபோன் பண்ணி உங்க கல்யாண விஷயத்த சொல்லி என்ன உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அதான் பாத்தீங்களா, டைமுக்கு வந்துட்டேன். ஆனந்த் வா, உள்ள போய் பேசிக்கலாம். சரிம்மா, போலாம். தம்பி, நீங்க உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ தான் மித்ரா, உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. ஹாய். ஃபைன், தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நாளைக்கு மறுநாள் கல்யாணம். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு ரெண்டுமே இந்த வீட்டுல இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காகத்தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். அட, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க கவலையே படாதீங்க. இந்த கல்யாணம் சூப்பரா, நீங்க நினைக்காததை விட வேற மாதிரி நடக்கும்.